ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு எஃப்எம் ரேடியோ ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட்டில் நிறைய பேர் 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிங்கன்ட்டு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண போகிறோம், அதுவும் ரிமோட் கிட் போர்டை யூஸ் பண்ணி. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேபின் எடுத்திருக்கேன் வித் அக்ரலிக் லுக்கோட ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்துடும். அடுத்தது 5 சேனலுக்கு என்ன ஐசி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, TDA 2030 ஐசி யூஸ் பண்ணுறேன். இதில் நம்மளுக்கு ஈட்ஜிங்கோட எல்லாமே வந்துடும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 4FET ஐசி யூஸ் பண்ணுறேன். சப்லாம் இதில் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அடுத்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, ரெக்டிஃபயர் போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 டியூவல் பவர் சப்ளை HD டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். அதுவும் 5 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட் போர்டு, இந்த ரிமோட் கிட் போர்டில் நம்மளுக்கு A to Z எல்லாமே இதிலே வந்துடும். டிஸ்பிளே, டீகோடர் போர்டு, ரிமோட்டு, ஒயர் எல்லாமே வந்துடும். இந்த டீகோடர் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்டிக் HDMI சப்போர்ட்டோட வந்துடும். யாருக்கெல்லாம் ஆம்பிளிஃபையர் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த கவரில் நம்மளுக்கு ஸ்க்ரூவு, ஃபேனு A to Z இதிலே இருக்குது. இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல் அசம்பிள் வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.